மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையில் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ஆளுங்கிற எனேபிள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி. குறிப்பாக இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது, இந்தியாவை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு வானிலை நிலவுகிறது மற்றும் பிற நாடுகளுக்கு எப்படி மழைப்பொழிவு சாதகமாக அமைகிறது மற்றும் குளிர் எப்போது விலகும், மீண்டும் தமிழ்நாட்டுக்கு எப்போது மழைப்பொழிவு தொடங்கும், இன்னும் உள் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு குளிர் இருக்கும் என அனைத்து கேள்விகளுக்கும் தற்போது விடை கிடைத்துள்ளது. குறிப்பாக இது தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் தொடர் ஆய்வு முடிவுக்கு பிறகு இந்த அறிக்கையானது வெளியிடப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு ஒரு வெப்பநிலை எங்கே சாதகமாக இருக்குன்னா இந்தியா பெருங்கடலில் இருக்குது. அதை விட்டால் அரபிக்கடலில் இருக்குது. அரபிக்கடலில் ஒரு சில பகுதி, கேரளா ஒட்டிய கடலோர பகுதியில் மட்டும் வெப்பநிலை சாதகமாக இருக்குது. மற்றபடி சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஒரு மிக சாதகமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு வலுவான மழைப்பொழிவு அமைக்கும் ஒரு வெப்பநிலையாக உருவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்துக்கிறேன். இந்த வரைபடத்தில் பார்த்திங்கனாலே குறிப்பாக தெரிஞ்சிருக்கும், லோ ப்ரெஷர் மீது எல்னு போட்டிருக்கும் இந்த சைடு, அதாவது இந்திய பெருங்கடலில் கீழே குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மலேசியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் அந்த பகுதிகள் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகளெலாம் தொடர்ந்து சுழற்சியானது இருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளுக்கும் சுழற்சியானது இருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு தொடர் மழைப்பொழிவாக அமைந்து வருகிறது. அதே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எப்படின்னா வெறும் ஒரு வறண்ட வானிலை, அதாவது வரலாற்றிலே ஒரு மோசமான ஆண்டுனா இந்த ஆண்டுகளில் சொல்கிற அளவுக்கு நிலைமை நிற்கிறது. அதாவது நம்ம பார்த்திராத ஒரு குளிர்னால் இப்போ டெல்லி, அதுக்கு அடுத்தபடியாக பஞ்சாப், உத்தரகாண்ட் மற்றும் மணாலி மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு போன்ற பகுதியெல்லாம் கடுமையான ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குளிர், அந்த அளவுக்கு குளிர் நடுக்கமானது இருந்து வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நேற்றுலாம் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையேயான T20 மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடுமையான பனிமூட்டம், குளிர் போன்ற காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது வரலாற்றில் அப்பப்போ நடக்கும். ஆனால் இது இந்த வருஷத்தில் அதிகப்படியான குளிர், அதாவது முன்ன பார்த்திடாத ஒரு குளிராக பதிவாகி வருகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள. இதில் பாதிக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா டெல்லி கடுமையாக காற்று மாசுபாடு ஏற்படுத்தி வருகிறது. என்ன காரணம்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த கோதுமையை அறுவடை பண்ண பிறப்புக்கு அந்த வைக்கோலை தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த தீ வச்சு எரிச்சிட்டு மறுபடியும் உழ ஓட்டுறாங்க. அதனால் அந்த காற்று மாசடைந்து அது டெல்லி தலைநகரத்தை நோக்கி படைய இருக்கிறது. இதன் காரணமாக தான் டெல்லியில் காற்று மாசு ஒரு பெரிய அளவு மாசு அடைகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அங்கே அதாவது இமயமலை தொடர்லேருந்து வரக்கூடிய வலுவான, அதாவது எப்பயுமே ஒரு சாதாரண வலுவில் இருந்தாலே குளிர் அந்த அளவுக்கு புரட்டி போடும். இப்போ இருக்கிறதுலே மோசமான குளிர்னால் நம்ம தமிழ்நாடு இல்லை, குறிப்பாக வட இந்தியா மாநிலங்கள் சொல்லலாம். குறிப்பாக மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் மற்றும் மணலி போன்ற பகுதிகள் அந்த அளவுக்கு குளிரானது அதிக தீவிரத்தில் இருக்குது. அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு குளிரானது நடுங்கி வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதற்கு கீழே வரக்கூடிய மாநிலங்கள்லாம் குளிர் இருக்குது. ஆனால் பெரிய அளவு அந்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கெலாம் கொஞ்சம் குறைவு தான். நம்மளதுலேயும் குளிர் அதிகப்படியான குளிர் எங்கே இருக்குங்கன்னா பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டத்தில் அதிகப்படியான குளிர் இருக்குது. மேற்கு மாவட்டத்தில் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒசூர்லாம் அதிகப்படியான குளிர் இருக்குது. அதற்கு கீழே பார்த்திங்கன்னா அது தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல்
போன்ற பகுதியெலாம் ஒரு கடுமையான குளிர், ஒரு மோசமான குளிராக நிலவி வருகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, அடுத்த ஒரு குறிப்பாக ஒரு 8 நாட்களுக்கு அப்படி இருக்கும். 25ஆம் தேதி சொல்லியிருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பனி மற்றும் குளிர் குறைந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, அன்று ஒரு நாள் மட்டும் ஒரு லேசான மிதமான மழை இருக்கும் காரணத்தினால் குளிர் குறைந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அது வரைக்கும் இது ஒரு வறண்ட வானிலை, வறண்ட குளிராக இருக்கும். குறிப்பாக பகல் நேர வெப்பநிலை பெரிய அளவு உயராது. அதாவது குளிர் இயல்பை விட 2 செல்சியஸ் முதல் 4 செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டியை கம்பேர் பண்ணுறப்ப அந்த கரூர் போன்ற மாவட்டங்கள், அதேபோல் திருப்பூர், தாராபுரம் மற்றும் அதேபோல் குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூரோட வால்பாறை போன்ற பகுதிகள், மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் கடுமையான குளிர், மலை பிரதேசங்களை காட்டிலும் அங்கேயும் குளிரானது இருக்கக்கூடியது. ஏன்னா மலை ஒட்டிய பகுதி. தாராபுரத்தில் அந்தளவுக்கு மலைப்பகுதி இல்லை, இருந்தாலும் அதோட வலுவான உள்ள நுழையிற காற்றின் காரணமாக குளிர் அதிகப்படியாக இருக்கக்கூடியது மேற்கு மாவட்டத்தில் இருக்கும். மற்றபடி எங்கெங்கே குளிர் தாக்கம் இருக்கும், மூடுபனி அதிகம் உள்ள மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற பகுதிகள் மற்றும் இதற்கடுத்தபடியாக குறிப்பாக தென் மாவட்டத்தில் பெரிய அளவு அந்த குளிரின் தாக்கம் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு சீரான குளிராக இருக்கக்கூடும். குறிப்பாக இப்போ மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டம் ஒட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் தான் கடுமையான குளிர் நிலவி வருகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இது ஒரு மோசமான குளிராக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வது தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடுமையான குளிர் இருக்கக்கூடும் என்பதால் காய்ச்சல், இருமல், சளி போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும். அதனால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அடுத்தடுத்த அறிக்கையில் குளிர் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி இருக்கும் என்பதையும் நாளை மறுநாள் அறிக்கையில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.